கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 48 சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 48 வசனம் 9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வசனம். ஒரு மனிதனுடைய சிந்தையில் எது இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்தும், எந்த இடத்துல நாம் இருக்கும் பொழுது அந்த சிந்தை அதிகமாக நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக நமக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லித்தருகிறது. தாவீது குறிப்பிடுகின்றார், தேவனே, உமது ஆலயத்தின் நடுவில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய சிந்தையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உம்முடைய கிருபையை குறித்ததான சிந்தையாக இருக்க வேண்டும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தொழிலிலே, நாங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே கடவுளுடைய கிருபையானது எவ்வளோ அழகாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இத்தனை பயங்கரமான உலகத்தில் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்? ஆண்டவருடைய கிருபை இல்லாத ஒரு வாழ்க்கை எத்தனை பயங்கரமான வாழ்க்கை என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று இங்கே கர்த்தருடைய தாசன் குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் என்கிற அந்த வார்த்தையை நான் 2 கண்ணோட்டத்திலே நான் பார்க்க விரும்புகின்றேன். முதலாவதாக, இங்கே ஆலயம், உமது ஆலயம் என்று எடுத்துக்கொண்டாலே நாம் அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக நாம் அமர்ந்து காலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கின்ற திருச்சபை என்கிறதான அல்லது சர்ச் என்று சொல்லுகிறதான கட்டிடத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் கடவுளுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஆராதனையில் குறிப்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மனிதனுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், கடவுள் தன் வாழ்க்கையில் பாராட்டி வருகிற எல்லா விதமான கிருபை நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மகனாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக திருச்சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய, எந்த திருச்சபை என்று நான் குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்பவில்லை, இது பரவலாக எல்லா சபைகளிலும் இருக்கிறது. அது இன்றைக்கு ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிற இடமாக இருந்தாலும், பாரம்பரிய திருச்சபை என்று சொல்லுகிற இடமாக இருந்தாலும், அது கத்தோலிக்க சபை என்று சொல்லுகிற இடமாக இருந்தாலும், இந்த irrespective ஆஃப் சர்ச்சஸ் அண்ட் டினாமினேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், எல்லா திருச்சபையிலும் அதிகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், தங்களுடைய மேன்மையை குறித்து அங்கே சிந்திக்கின்ற, அங்கே பிரசங்கிக்கப்படும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளாமல், அந்த பிரசங்கியாரை குறித்ததான வியாக்கியானங்கள் அல்லது அந்த பிரசங்கியாரை குறித்ததான தர்க்கங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, என்னோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் எனக்கு சரி சமமாக இருக்கின்றாரா? என்னுடைய அந்தஸ்தில், என்னுடைய குலத்தில், இன்னும் என்னுடைய காரியங்களில் எந்த அளவிற்கு பக்கத்தில் இருக்கிறவர்களோ மற்றவர்களோ உயர்ந்து நிற்கின்றார்கள் என்றெல்லாம் நம்முடைய மேன்மைகளை குறித்து சிந்திக்கிறதாகவும், அல்லது ஆலயத்தில் சென்று எப்பொழுதுமே மற்றவர்களோடு கூட சண்டையிடுகின்ற போக்கை கடைப்பிடிக்கிற மக்களாகவும் அமர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். இன்றைக்கு திருச்சபையில் அநேக விதமான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு இடமாக, பல நேரங்களில் அரசியல் தலைவர்களிடத்தில் அரசியலில் இல்லாத அநேக காரியங்கள் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறது. அது மிகுந்த வேதனைக்குரிய காரியம். ஆனால் திருச்சபையில் ஒரு கர்த்தருடைய தாசன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை
ஆராதனையில் வந்த பலரை நான் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. கடந்த மாதத்தை என்னோடு கூட தொடங்கினவர்களை இந்த மாதத்தில் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. நான் எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை அவர்களை விட நான் மிகுந்த பரிசுத்தவான் அல்ல, நல்லவன் அல்ல ஆண்டவரே. ஆயினும் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறீரே, உமது கிருபைக்கு நன்றி என்று சொல்லி அமர்ந்திருக்க வேண்டுமே தவிர, ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு யார் பெரியவன் என்கின்றதான வாக்குவாதங்களுக்குட்பட்டவர்களாக நாம் இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, இங்கே திருச்சபை என்று சொல்லி அல்லது 9வது வசனத்தில் நாம் படித்த வண்ணமாய் உமது ஆலயத்தின் நடுவிலே என்று இங்கே சொல்லப்படுகிறதே. இந்த வார்த்தையை இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டுமென்றால், பவுல் கொரிந்து திருச்சபைக்கு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது சொல்லுகிறாரே, நீங்களே அந்த ஆலயம், தேவன் உங்களில் வாசமாயிருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த கடவுளுடைய ஆலயத்திற்குள்ளாக எப்படிப்பட்டதான என்ன ஓட்டங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறது. நாம் கர்த்தருடைய கிருபையை நம்முடைய இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோமா, அல்லது கோபத்தையும் வஞ்சத்தையும் கசப்பையும் உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து எப்பொழுதும் அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கடவுள் பாராட்டுகிற அந்த நன்மைகள் இருக்கிறதே, அந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு தேவனுடைய ஆலயமாக நம்முடைய ஆலயம் இருக்கிறதா? எதை கொண்டு நம்முடைய தேவனுடைய ஆலயமாக நம்முடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கின்றோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார், தேவனே, உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை எத்தனை பெரியது, எத்தனை அற்புதமானது. அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் நான் தகுதியானவனும் இல்லை, பரிசுத்தவானும் இல்லை. ஆனால் ஆண்டவரோ என் மீது இரக்கமாய் இருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், இன்னும் உயிரோடு கூட இருக்கிறோம் என்பதை தவிர வேறொன்றையும் சொல்ல முடியாதே. அந்த மாபெரும் கிருபையை நம்முடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தில் வைத்து அவற்றை மட்டுமே நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதை தவிர்த்து பிறரை குறித்ததான கசப்புகளையும் பிறரை குறித்ததான கோபத்தையும் வைராக்கியத்தையும் நான் பெரியவன் என்கிறதான பெருமையையும் உள்ளத்திலே நாம் வைத்து கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆலயம் கள்ளர் குகையாக மாறிவிடுகிறது. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் வாசம் செய்கின்ற ஆண்டவர் இருதயத்திலே இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சபையாய் கூடி ஆராதிக்கிற ஆண்டவரே சர்ச் என்று சொல்லப்படுகிறதான கட்டடத்திற்குள்ளாக அமர்ந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்திக்கிற மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனே. எங்களுடைய உள்ளத்தில் கசப்புகளை நாங்கள் வைக்க வேண்டாம். தேவனை குறித்ததான அவருடைய அன்பை குறித்ததான தியானம் எப்பொழுதும் எங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கும்படிக்கு கிருபை தாரும். அதே வண்ணமாய் நாங்கள் திருச்சபைக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற சக விசுவாசிகளோடோ அங்கே இருக்கிறதான ஊழியர்களோடோ நாங்கள் கர்த்தாவை ஆண்டவரை மல்லு கட்டி நிற்கிறவர்களாய் அல்ல, உம்முடைய கிருபையை சிந்தித்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக எங்களை நீர் மாற்றித்தாரும். எங்கள் சபைகளை குறித்ததான கண்ணோட்டங்கள் மாறட்டும் கர்த்தாவே. அங்கே நான் போய் அமர்ந்திருப்பது
கடவுள் எனக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு, ஆண்டவரே தொடர்ந்து அந்த கிருபை என் வாழ்க்கையிலே தாரும் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு வருவதற்கே தவிர, நான் எங்கே போய் சண்டையிடுவதற்காக அல்ல என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். அதே போல் என் இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தையும் கர்த்தருடைய அந்த கிருபையை நினைத்து தியானித்து எப்பொழுதும் நமக்கு நன்றி செலுத்துகிற அனுபவமாகவே இருக்கட்டும். எந்த விதத்திலும் கசப்பு, வைராக்கியம், ஆண்டவரை போன்ற குப்பைகளை நான் அதில் வைக்காதபடிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.